அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள மல்லி, ஜாதி மல்லி, முல்லை தாங்க. பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக ஃப்ளவர்ஸ் வந்திருக்குன்னு. அந்த கொத்து கொத்தாக ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி வீடியோ எல்லாத்துலேயுமே போட்டுக்கேங்க. நம்ம இலையை உருவி விடணும், இல்லைன்னா காவாத்து பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் நான் பண்ணதால் தாங்க இப்படி ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. இந்த ஜாதி மல்லி பார்த்திங்கன்னா நான் பதியம் போட்டது முதல் நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளவர்ஸ்ன்னு பாருங்கள். நான் ஃப்ளவர்ஸ் எதுவுமே பறிக்கிறது இல்லை, ஏன்னா எனக்கு செடியில் விட்டு அப்படியே அந்த ஃப்ளவர்ஸை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. இப்படி கூட பார்க்கலாமான்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, எனக்கு இந்த ஃப்ளவர்ஸை பறிக்கிறத விட செடியிலேயே விட்டு அதை ரசிப்பனுங்க. அதை பார்க்குறது எனக்கு ஒரு தனி என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பிங்க. எனக்கு ஃப்ளவர்ஸ் பறிக்கிறத விட நான் செடியில் தாங்க மோஸ்ட்லி விடுவேன். ரோஸு இருந்தாலும் சரி, எல்லாமே சரி. எப்போவாது நான் பறிப்பேங்க. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முல்லை கொத்து கொத்தா, இந்த கொத்து கொத்தா பூத்ததுக்கப்புறம் இந்த கொத்தை கிள்ளி போட்டோன்னா மறுபடியும் நம்மளுக்குள்ள ஃப்ளவர்ஸ் வருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது.